நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான். ஆனால் சாப்பிட முடியாது. ஆனால் சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. மாடு அன்னாங்கல் போட்டு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என் பசங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா ஒரு முட்டை காளான். இது வந்து இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்போயோ ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இது வந்து கன்ஃபார்மாக தெரியல. அதனாலேயே நான் வந்து அப்படியே பறித்து தூர போட்டுட்டேன். இந்த டைமும் அதே மாதிரி தான் தூர போட்டுட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தா செம மழை. அப்பயும் போய் பார்க்குறேன், அந்த இடத்துல வந்து நிறைய காளான் இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இது ஒரு முட்டை காளான் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த காஃபி தூள் மாதிரி ஒரு பவுட்ரு மாதிரி வரும். அதில் இருந்து தான் இது வந்து பரவுது. அதுதான் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த காளான் வந்து இதே இடத்துல தான் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சா வெடிக்குது. ஆனால் இது சாப்பிடக்கூடியதா சாப்பிடக்கூடாததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சும்மா பறித்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளானை எடுத்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே அமுத்தி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு. நல்லா பிச்சு பிச்சு விளையாடுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பிச்சு பிச்சு பசங்கள்லாம் விளையாண்டுட்டு வீட்டில் வந்து சோப்பு போட்டு கையை கழுவியாச்சு. ஏன்னா இந்த காளான் வந்து சாப்பிடக்கூடியதா என்னன்னு தெரியல. பாய்சனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர போட்டுட்டு வந்துட்டோம்.